வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படின்னா, ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ஒரே வீடியோவாக கொடுக்காம, ஏன்னா ஒரே வீடியோவாக கொடுக்கும்போது கண்டென்ட் நிறையா இருக்குது. உங்களுக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்ன்னு போகும். அப்போ நீங்கள் வந்து அட் அ டைமில் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை 3 பார்ட்டாக பிரித்து போட்டுட்ருக்கோம். அது மாதிரி அக்டோபர் மந்த்துக்கு மட்டும் ஒரே வீடியோவாக நாங்கள் போட்டுட்டோம். நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிடிஎஃப்பும் கொடுக்க முடியல. ஆனால் நவம்பர் மந்த்லேருந்து எப்படி போட்டிருக்கோம்னா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு பிரித்து போட்டிருப்போம். அந்த ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்போ வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டவோ புக்கவோ கையில் வச்சு படிக்க முடியலையோ அந்த டைமில் நீங்கள் வீடியோ போட்டு கேட்கும்போது உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். ஒரு பஸ்ஸில் போகும்போதோ இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கும்போதோ நீங்கள் வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸுக்கு இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நவம்பர் மந்த்து 3rd பார்ட். ஓகேவா? அதாவது 21ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான பிடிஎஃப்பும் கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அதில் இருக்கிறத பார்த்துக்கிட்டே நீங்கள் வீடியோவை கேட்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி தான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ். அதை தனியாக பிரித்து கொடுக்காம இதிலே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து படிக்கும்போது அதை நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. பாருங்கள், பெண் கவுன்சிலர்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான பெண் கவுன்சிலர்கள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் பெண் லேடி கவுன்சிலர்ஸ் அதிகமாக இருக்கிற மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு வந்து பேர் வாங்கியிருக்கோம். இப்போ ஏன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெட்டிங் வேறு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அது பார்க்கும்போது உங்களுக்கு பிடிஎஃப் பெருசாக காட்டும். வெறும் பாயிண்டாக இருக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு போரிங்காக இருக்கும். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இப்போ நீங்கள் இந்த கான்செப்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் இந்த ஹெட்டிங்கை மட்டும் பார்த்தா போதும். அதுக்குள்ளே என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்றது நீங்கள் அப்படியே ஒரு ரிவிஷன் டைமில் டக்கு டக்குன்னு யோசிச்சுட்டே போகலாம். ஓகே, பெண் கவுன்சிலர்களா? ஆமாம், தமிழ்நாடு தான் பெண் கவுன்சிலரில் ஃபஸ்ட் இருக்குது. அடுத்து இது 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 அப்படி போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் உள்ளே போய் ரீட் பண்ணாமல் ஹெட்டிங்கை பார்த்தோன்னே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கும் இந்த ஹெட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருவோம். அடுத்தது GSAT-N2. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் இஸ்ரோ இணைந்து ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் GSAT-N2 விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. யார் கூடனா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் நிறுவனம் தான் இவங்களோட சேர்ந்து நம்ம ISRO இஸ்ரோ வந்து ஒரு ஃபால்கான் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக GSAT, ஓகேவா, ஜியோ சேட்டலைட்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அது N2 அப்படிங்கிற ஒன்றை விண்ணில் ஏவியிருக்காங்க. தனியாகவும் இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணுவாங்க, வேறு அதோட சேர்ந்தும் பண்ணுவாங்க. ப்ரைவேட்டான கம்பெனிகள் இந்த மாதிரி மூலமும் இல்லை வேறு நாடுகளோடு சேர்ந்தும் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். GSAT-N2 ஆனது 4700 கிலோ எடை கொண்டதால் ஃபால்கான் 9 மூலம் விண்ணில் ஏன் இந்த ஸ்பெஷல் ராக்கெட் மூலமாக ஏவிருக்காங்கன்னா அதோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தி, 4700 கிலோ. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ராக்கெட் மூலமாக அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. பெண்கள் பிரதிநிதித்துவம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அதிக பெண்களின் பிரதிநிதித்துவம் உள்ள மாநிலமாக இமாச்சல பிரதேசம் உள்ளது. பாருங்க, அதாவது பெண் கவுன்சிலர் இருக்கிறதுல வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் பெண்களின் பிரதிநிதித்துவம் உள்ள அதிக பெண்கள் இருக்கிற மாநிலம் வந்து இமாச்சல பிரதேசம். இந்த 2 டிஃப்ரென்ஸையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது மண் மாநாடு. உலக மண் மாநாடு 2024 புதுடில்லியில் நடைபெற்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாநாடு நடக்கும். அது மாதிரி மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மண் மாநாடு வந்து 2024 டெல்லியில் நடந்திருக்கு. புதிய அரசியலமைப்பு. காபோன் நாடானது தனக்கென புதிய அரசியலமைப்பை உருவாக்க உள்ளது. காபோன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு, நம்ம கேள்விப்படாததாக இருக்குது பேரேவும். காபோன் அப்படிங்கிற ஒரு நாடு இப்போ தான் முதல்ல அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி அரசியலமைப்பவே உருவாக்குறாங்க. நம்ம எப்போ பண்ணோம்? 1950 ஜனவரி 26 அதை தான் குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், அரசியலமைப்பை அறிவிச்சனால. ஆனால் காபோன் அப்படிங்கிற ஒரு நாடு இப்போ தான் அவங்களுக்கான புது அரசியலமைப்பை உருவாக்குறாங்க. அந்த காபோனோட தலைநகரம் வந்து லிபர்வில் அப்படிங்கிற ஒரு ஊர் பேர்.
அடுத்தது G20 உச்சி மாநாடு. 2025ஆம் ஆண்டிற்கான G20 உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற உள்ளது. G20 மாநாடு நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு வருஷமும் நடத்துவாங்க. நம்ம இந்தியாவும் அதில ஒரு உறுப்பு நாடா இருக்கு. இந்த G20 மாநாட்டில வந்து இந்த வருஷம் 2025ல எங்க நடத்தலாம் அப்படின்னு இருக்காங்கன்னா, தென்னாப்பிரிக்காவுல நடக்க இருக்கு. இது வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் கேட்கறதுனால லாஸ்ட் இயர் எங்க நடந்துச்சுன்னு கூட கேட்கலாம். பிரேசில். அதுக்கு முன்னாடி இனிமேலு 26ல அடுத்த வருஷம் எங்க நடக்க போகுதுன்னா அமெரிக்கா. 3மே தெரிஞ்சுக்கணும். போன வருஷம் பிரேசில்ல நடந்திருக்கு. இந்த வருஷம் 2025 தென்னாப்பிரிக்கால நடக்க போகுது. அடுத்த வருஷம் அமெரிக்காவுல. இந்த 3ல எத வேணாலும் கொஸ்டினா கேட்கலாம்ப்பா. அதனால எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்திரா காந்தி அமைதி விருது. இந்திரா காந்தி அமைதி விருதுன்றது 2023க்கு யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, டேனியல் பாரன்போய் இடம் அவருக்கும் பாரன்போய் அப்புறம் அலி அபு அவ்வத் 2 பேருக்கு ஷேர் பண்ணி குடுத்துருக்காங்க. அடுத்தது தூதர் நியமனம். துபாய் விளையாட்டு கவுன்சிலின் விளையாட்டு தூதுவராக ஹர்பஜன் சிங், சானியா மிர்சா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 2 பேர். துபாய் விளையாட்டு கவுன்சிலுக்கு இந்த அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூதுவர் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம வந்து வெளியூர் ஒவ்வொரு நாட்டுக்கும் தூதுவர்கள ஒவ்வொரு நாட்டில இருந்தும் நியமிப்பாங்க. அது வேற. இது விளையாடு சம்பந்தப்பட்ட அந்த அம்பாசிடரா ஓகேவா நியமிக்கிறது வந்து. இதுல ஹர்பஜன் சிங்கையும், சானியா மிர்சா 2 பேரையுமே நியமிச்சிருக்காங்க. அடுத்தது தேசிய ஃபின்ஸ் நீச்சல் போட்டி. தேசிய ஃபின்ஸ் நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை மேற்கு வங்கம் அணி வென்றுள்ளது. இந்த நீச்சல்ல வந்து மேற்கு வங்கம் ஜெயிச்சிருக்கு. மகிழ் முற்றம் திட்டம். தலைமைத்துவத்தை மேம்படுத்த மகிழ் முற்றம் திட்டமானது பள்ளி கல்வித்துறை சார்பில் துவங்கப்பட்டுள்ளது. அதாவது தலைமைத்துவம் அப்படின்னா என்ன? மகிழ் முற்றம் அப்படின்னா என்னன்னா, தலைமைத்துவத்தை மேம்படுத்தும் வகையில் அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு மாடல் பார்லிமெண்ட்டவே உருவாக்குவாங்க. ஒரு நாடாளுமன்றத்த உருவாக்குவாங்க. நாடாளுமன்றத்தினா ஜஸ்ட் ஒரு டீம் மாரி கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு டீம கிரியேட் பண்ணி, அதில நீ தான் பிரதமர், நீ வந்து குடியரசுத் தலைவர், நீ துணை குடியரசுத் தலைவர்ன்னு நியமிச்சு, அதில ஒரு அரசியலமைப்பு எப்படி நடக்குது அப்படின்றதுல ஒரு மாதிரியவே நடத்துவாங்க ஸ்கூல்லயேவும். ஓகேவா? நம்ம ஸ்கூல் தான் இப்போ ஒரு பார்லிமெண்ட். அதில இவங்க தான் அவங்க ஸ்கூலோட ஓனர் தான் குடியரசுத் தலைவர். அதுக்கு கீழ அத ரன் பண்றவங்க பிரின்சிபல் தான் வந்து பிரதமர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்கள்லயும் ஒரு மாதிரி நாடாளுமன்றங்கள உருவாக்கி, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இப்பயே தலைமைத்துவம்னா என்னன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிய உருவாக்குறது, பாலிட்டிய பத்தின ஒரு நாலேட்ஜ், அரசியலமைப்பு எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவ குடுக்குறது. இது எல்லாமே இந்த மகிழ் முற்றம் திட்டத்தோட வேலை. ஓகேவா? ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுக்கு மாதிரி நாடாளுமன்றம் நடத்தி, அதில அவங்கள பங்கு கொள்ள வைக்கிறது தான் இதோடது. புரியுதா? இப்போ தமிழகத்தில உள்ள மொத்த அரசு பள்ளிகள் 37,592 இருக்கு. இது எல்லாத்துலயும் இத அறிமுகப்படுத்த போறாங்க. அடுத்தது பயிர் கணக்கெடுப்பு. எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கெடுப்பில் திண்டுக்கல் முதலிடம் பிடித்துள்ளது. தொழில்நுட்ப பயிர் கணக்கெடுப்பு. பயிர் கணக்கெடுப்புல இந்த விவசாயம் பண்றதுல திண்டுக்கல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 2வது பிளேஸ் கடலூர், 3வது இடம் திருப்பத்தூர். அடுத்து காப்புரிமை பதிவு. காப்பிரைட் அதெல்லாம் வாங்குவோம்ல, பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே புதிய படைப்புகளுக்கு காப்புரிமை பதிவு செய்வதில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. புதுசா கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம வந்து காப்பிரைட் அதாவது ஒரு விஷயம், ஒரு வீடியோ, ஆடியோ, ஒரு லெட்டரு இந்த மாதிரி விஷயங்கள்னா காப்பிரைட்ன்னு சொல்லுவோம். ஒரு பொருளே தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பொருளுக்கு பேட்டன்ட் வாங்குவாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அதுக்கு உரிமை இருக்கு. அத விக்கிறதுக்கோ, வாங்குறதுக்கோ அந்த மாதிரி. இந்த மாதிரி காப்புரிமை புதுசா கண்டுபிடிச்சு அதுக்காக வாங்குறதுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புதிய கண்டுபிடிப்புகள் அதிகமா தமிழ்நாட்டுல இருக்கு. ஷார்ட்டா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல நெறைய அறிவாளிகள் உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அத தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் குறிக்குது. அடுத்தது டி. கிருஷ்ணகுமார். மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக டி. கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மணிப்பூர் நீதிமன்றத்தோட ஹைகோர்ட்டோட ஜட்ஜா கிருஷ்ணகுமார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்து தொடர்புடைய செய்திகள். இந்த கிருஷ்ணகுமார் அதாவது இவர் சம்பந்தப்பட்ட கிடையாது. உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சேர்த்து கொடுத்துருக்கோம் பாருங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கொலீஜியம் அப்படிங்கிற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார்.
இந்த கொலீஜியம்னு என்ன இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் தேவையான அளவு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இல்லை, பாலிட்டியில் நம்ம பாலிட்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் அதுவும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அது புக்கை படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பாலிட்டி புரியாது. ஒன்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதில் எந்த பாயிண்ட்டை மட்டும் படித்தா போதுன்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். சரி, இந்த கொலீஜியம் அப்படிங்கிறது யாருன்னா, ஒரு தேர்வர் குழு மாதிரி இருப்பாங்க. அந்த தேர்வர் குழுவோட பரிந்துரையின் பேர் தான் குடியரசுத் தலைவரை நியமிப்பாங்க. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. மறைமுக தேர்தல், அதாவது ஒற்றை மாற்று வாக்கு முறை, விகிதாச்சார முறை, இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். குடியரசுத் தலைவர் தேர்தல் அந்த முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மாநில ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறார். யாரு? உயர் நீதிமன்றத்தோட நீதிபதியா இருந்தா ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதே இது உச்ச நீதிமன்றமா இருந்தா குடியரசுத் தலைவர் பண்ணி வைப்பாரு. குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஓகேவா? ஆனால் பதவி பிரமாணம் உயர் நீதிமன்ற நீதிபதியே பதவி பிரமாணம் ஆளுநர் செஞ்சாலும் கூட அவரை பதவி நீக்கம் பண்ற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு ஹைகோர்ட் தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் யாரால பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன நினைச்சிருவோம், ஆளுநர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார், அப்ப ஆளுநர் அப்படின்னு போட்டுருவோம். ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு அவர் தானே ஹெட்டு. ஆனா கிடையாது. பதவி நீக்கம் பண்ற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு, அது எந்த நீதிபதியா இருந்தாலும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது 62. உச்ச நீதிமன்றத்துக்கு 65 நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது. இந்த 62ன்றது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 15வது சட்ட திருத்தம் 1963 படி உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது. அப்போ மொதல் எவ்வளோ இருந்திருக்கு? 60 இருந்திருக்கு, 62 ஆக்கியிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பாலிட்டி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது புயல் பெயரிடல். அண்மையில் உருவான புயலுக்கு சவுதி அரேபியா ஃபெங்கல் என்று பெயர் வைத்துள்ளது. ஃபெங்கல் புயல்னு நம்ம நிறையா கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக அதுக்கு பேர் வச்சது யார் அப்படின்னா சவுதி அரேபியா. ஒவ்வொரு நாடும் வந்து அது இப்போ ஒரு கடலில் ஒரு புயல் உருவாகுதுன்னா அதை சுற்றி இருக்கிற நாடுகள் வந்து ஆல்ரெடி நிறைய பேர்களை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த புயல் சம்மந்தப்பட்ட அந்த டீம் கிட்ட. இல்லை பேரெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னாலும் அந்த அந்த கடலை சுற்றி இருக்கிற நாடுகளே ஏதோ ஒரு நாடு வந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கும். அப்படி இப்போ உருவான இந்த புயலுக்கு ஃபெங்கல் அப்படிங்கிற பேர் யார் வச்சாங்கன்னு கேட்பாங்க, சவுதி அரேபியா. அடுத்தது சர் ஜான் மார்சல் தொன்மையான சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்து 100 ஆண்டுகள் ஆகிறது. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம சிலபஸில் இருக்குது. வருஷம் அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டினாவது வந்துடும். அதை சர் ஜான் மார்ஷல் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதை படித்தவங்க எல்லாத்துக்கும். அவர் தான் முதல்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி பண்ணவரேவும் 1924 பண்ணியிருப்பாரு. இப்போ வருஷம் 2024 ஆயிடுச்சா? அப்போ 1924 அவர் ஆரம்பிச்சது, இப்போ 2024, கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக சர் ஜான் மார்ஷல். இதுவே பல பேர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க வேற வருஷங்கள்லாம், அதெல்லாம் இவங்க சொல்லலை. சர் ஜான் மார்ஷல் வந்து இதை கண்டுபிடிச்சு 100 வருஷம் ஆகுது. ஏஆர் ரஹ்மான் வெளிநாட்டு படப்பிரிவில் சிறந்த பின்னணி இசைக்கான ஹாலிவுட் இசை மீடியா விருதினை ஏஆர் ரஹ்மான் வென்றுள்ளார். அந்த அவார்டு பேர் ஹாலிவுட் இசை மீடியா அப்படிங்கிற விருது. இதை ஏஆர் ரஹ்மான் வந்து வாங்கியிருக்காரு. ஏன் வந்து இதை நான் வந்து எல்லோ பண்ணலை? ஏஆர் ரஹ்மான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே, இப்போ எல்லோ ஆக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா இவர் ஆல் ஓவர் இந்தியாவுக்கே மியூசிஷியன் தான் இவர். ஆனால் வந்து இவர் எல்லா ஸ்டேட்டுக்கும் மியூசிக் போடுறவர். அதே மாதிரி இந்த விருது வாங்கினதும் எதுக்காகனா ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கேரளா மலையாள படம் இது ஒரு. ஓகேவா? மலையாள படம், பிருத்வி அவர் நடித்த படம் வந்தது இல்லையா, ஆடு ஜீவிதம் அப்படின்றது. அந்த படத்துக்காக வாங்கினதுனால தான் இதை நான் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணல. ஓகேவா? ஆனால் ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் இதுக்கு முன்னாடி வாங்கின முக்கியமான விருது என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுதான் என்னன்னா 2009 ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கர் விருது வாங்கினவர்.
ஓகேவா? ஒரே டைம்ல ஒரு ஆஸ்கர் வாங்குறதே கஷ்டம். 2 ஆஸ்கர் வாங்குனவர் தான் ஏ.ஆர். ரகுமான். எந்த படத்துக்காகனா, ஸ்லம்டாக் மில்லினியர் அப்படின்னு படம். ஜெய் ஹோ அப்படிங்கிற ஒரு பாட்டுக்காக மெயினா வாங்கியிருப்பாரு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால்க்காக. அடுத்து ஓடிடி தளம். பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திற்கு வேவ்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. பிரசார் பாரதின்னு சொல்லி ஒரு ஓடிடி இருந்துச்சு இல்லையா? அதுக்கு இப்போ வேவ்ஸ் அப்படின்னு பேரை மாத்திருக்காங்க. உபேந்திர திவேதி. நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பதவியானது இந்திய ராணுவ தலைவரான உபேந்திர திவேதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. நேபாள் நாட்டோட ஒரு கௌரவ பதவி இவருக்கு கொடுத்துருக்காங்க. குழந்தைகளின் எண்ணிக்கை. யூனிசெஃப் அறிக்கையின்படி இந்தியாவில் 2050ஆம் ஆண்டில் 350 மில்லியன் குழந்தைகள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூனிசெஃப் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பு தெரியும். அந்த அமைப்பு வருஷம் நிறைய அறிக்கைகள் வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையில நம்ம இந்தியா 2050ல கிட்டத்தட்ட 350 மில்லியன். 1 மில்லியன்றது எவ்வளவு? 10 லட்சம். அப்ப 350 மில்லியன் குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து சைனாவை முந்தி பாப்புலேஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டோம். ஆல்ரெடி சைல்டு பாப்புலேஷன் எல்லாமே ஜாஸ்தி தான் இருக்குது. இன்னமும் 2050ல் அது ரொம்ப ஹையாக ஆக போகுது. அதை தான் முன்னாடியே சொல்கிறாங்க. அடுத்து புகுநீர் இணையதளம். நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக மத்திய அரசின் ஜல் சக்தி துறை புகுநீர் இணையதளம் தொடங்கியுள்ளது. ஜல் சக்தி துறை அப்படின்னாலே நீர் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சகம். ஓகேவா? நம்ம நாட்டில் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்துக்கிறது இந்த ஜல் சக்தி துறை தான். இதுதான் வந்து இப்போ புதுசாக ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா அண்டர் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக. புகுநீர் அந்த பேர்லேயே வருது இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புகுநீர்னா எது? தண்ணி புகும் நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பூமிக்கு அடியில் புகுற நீர், அதான் நிலத்தடி நீர். சட்டப்பேரவை தேர்தல். அண்மையில் மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்ட் 81 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. லேட்டஸ்டா மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் எலெக்ஷன் நடந்துச்சு. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இது ரிலேட்டடா தமிழகத்தில் மொத்தம் சட்டப்பேரவை தொகுதிகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 234 தொகுதி இருக்கு. மகாராஷ்டிராவுக்கும் இதுலேயும் எலெக்ஷன் நடந்ததுனால மற்றதையும் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டாக பார்த்துக்கலாம். பாருங்க, நான் ஏற்கனவே பாலிட்டி நடத்தும்போது சொல்லியிருப்பேன். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தொகுதிகள் 234, அதாவது 2, 3, 4ன்னு வரிசையாக வரும். ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்த தொகுதிகள் எவ்வளவு? 543. அதாவது 5, 4, 3 ரிவர்ஸில் வரும். இது 2, 3, 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது தமிழ்நாடு, இது ஆல் ஓவர் இந்தியா வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவிலேயே அதிகமாக சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது. சட்டப்பேரவை தொகுதிகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். ஏன்னா யூபி தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே தொகுதிகளும் வார்டு எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். எவ்வளவு? 403. இந்தியாவில் குறைந்த சட்டப்பேரவை இருக்கிற தொகுதினா புதுச்சேரி, பாண்டிச்சேரி சொல்கிறோம் இல்லையா? அது மொத்தத்துக்கே வெறும் 30 தான். மொத்தம் இந்தியா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட்டினா மொத்தம் இந்தியா முழுக்க இருக்க தொகுதிகள், சட்டப்பேரவை தொகுதிகள் தான் இது. நான் சொன்னது வந்து மொத்த இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கும்போது நடந்த தொகுதிகள் 543. இது எல்லாத்துலேயும் இருக்கிற இந்த சட்டப்பேரவை, ஏன்னா மேலவை இருக்குது, கீழவையும் இருக்கும் 7 மாநிலத்தில். இப்போ இதை மட்டும் கூட்டினோம்னா என்ன வரும்னா 4123. இதுவும் பாருங்கள் நம்பரு நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவே ஈஸியாக வருது. 1, 2, 3, 4. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டோம் பாருங்கள். ஓகே, அடுத்தது ஆசியான் பிளஸ் அமைப்பு நாடு. 10 நாடுகளை உள்ளடக்கிய ஆசியான் பிளஸ் அமைப்பு மாநாடானது லாவோஸில் வந்து நடைபெறுகிறது. ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டி. மகளிருக்கான ஆசிய சாம்பியன் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. ஹாக்கி போட்டியில் ஓகேவா? எப்பயுமே இந்தியா வந்து ஹாக்கியில் கொஞ்சம் நல்லாவே தான் விளையாடுவோம். ஏன்னா நம்மளோட இந்த கேம் இல்லையா, நேஷனல் கேமே நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஹாக்கியை வந்து ஒரு மெயினாக நேஷனல் கேம் மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. தரவரிசை. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா 10வது இடத்தினை பிடித்துள்ளது. டென்மார்க் வந்து காலநிலை மாற்ற செயல்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்தியா 10th பிளேஸு. டென்மார்க் வந்து 4th பிளேஸையும்,
ஃபர்ஸ்ட்டு 3 இடங்களும் காலியாக உள்ளது. ஃபர்ஸ்ட் 3 இடத்த பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஓகேவா? அப்ப டென்மார்க் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மாதிரி. ஓகே. ஆன்லைன் நீதிமன்றம். நாட்டின் முதல் 24 மணி நேர ஆன்லைன் நீதிமன்றம் கேரளாவில் தொடங்கப்பட்டுள்ளது. பாருங்க, ஆன்லைன்ல எப்ப வேணாலும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் இது பண்ணிக்கலாம். மாரி 24 ஹவர்ஸ். நேரடியா கோர்ட்டுக்கு போனா தானே டைமிங் செட் பண்ண வேண்டியிருக்கும். ஆன்லைன்னும்போது 24 ஹவர்ஸும் இருக்கும். ஆன்லைன் நீதிமன்றம் எங்கன்னா கேரளாவுல. ஆல்ரெடி முதல்ல மொத்த கோர்ட்டையுமே அதாவது மின்னணு நீதிமன்றமா மாத்துனதும் கேரளா தான். அதாவது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணது. பேப்பரே இல்லாம பண்ணதும் கேரளா தான். இப்ப ஆன்லைன் நீதிமன்றமா கொண்டு வந்திருக்கிறதும் கேரளா தான். கரியமில வாயு உமிழ்வு. வாயுன்னு சொல்லலாம். வாயு. ஓகேவா? இந்தியாவின் தனிநபர் கரியமில வாயு உமிழ்வானது 2.9 டன்னாக உள்ளது. இதே இது உலக அளவில் சராசரி கரியமில வாயு உமிழ்வு வந்து 6.6 டன்னு. இந்தியாவுல மட்டும் அதுல இவ்வளவு இருக்கு. கரியமில வாயு அப்படின்னா கார்பன் எமிஷன் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அது. அடுத்தது சிறந்த கடல்சார் மாநில விருது. சிறந்த மீன்பிடிப்பிற்காக வழங்கப்படும் விருது தான் இது. இந்தியாவுல சிறந்த கடல்சார் மாநில விருது கேரளாவுக்கு கிடைச்சிருக்கு. கடல்சார் மாநில விருது கேரளாவுக்கும். இந்தியாவிலே சிறந்த உள்நாட்டு விருது உள்நாட்டு மீன் பிடிக்கிறது கொல்லத்துக்கும். கொல்லம்ன்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அது கேரளால தான் இருக்கு. உள்நாட்டு மீன்பிடிப்பில் சிறந்த மாநிலமா தெலுங்கானாவையும், உள்நாட்டு மீன்பிடிப்பில் சிறந்த மாவட்டம் அப்படின்னா கன்கர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் சத்தீஸ்கர்ல இருக்கு இது. இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதுல எதை வேணாலும் கொஸ்டினா அவங்க கேட்கலாம். அடுத்தது தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சிஏஜியை பற்றின ஒரு கரண்ட் அஃபேர்ஸு பாருங்க. இந்தியாவின் சிஏஜி தலைமை கணக்கு தணிக்கையாளர். இது எந்த ஆர்டிகிள் படி இந்த சிஏஜியை சொல்லுதுன்னா ஆர்டிகிள் 148 ரொம்ப முக்கியம். பாலிட்டி படிக்கும் போதே நான் சொல்லிடுவேன். 148 கீழே தான் இவர் நியமிக்கப்படுறாரு. யாரால நியமிக்கப்படுறாருன்னா குடியரசுத் தலைவரார். இவரோட பதவிக்காலம் 6 வருடங்கள் அல்லது 65. இது என்ன 6 வருடங்கள் அல்லது 65 அப்படின்னா இப்போ ஒரு பதவியில் ஜாயின் பண்ணுறாங்க. 6 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க ரிட்டையர் ஆயிடணும். இல்லை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 65 வயசு வந்துருச்சுன்னா அதுலேயே ரிட்டையர் ஆகணும். ஏன்னா இப்போ ஒருத்தர் 50 வயசில் ஜாயின் பண்ணுறாருன்னா அவருக்கு 6 வருஷம் முடிஞ்சோன்னே ரிட்டையர் ஆயிடுவார். 56 தான் ஆயிருக்கும். ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போதே ஒரு 62 வயசில் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 3வது வருஷத்துலேயே 65 வயசு ஆயிரும். அப்போ 3 வருஷத்துலேயே அவங்க ரிட்டையர் ஆகணும். ஓகேவா? ஒன்று 6 வருஷம் அல்லது 65 வயது எது வருதோ அதுபடி அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஓகே. அடுத்தது ஏரோட்ராக். ஐஐடி பம்பாய் நீர் மாசுபாட்டை கண்டறியும் ஏரோட்ராக் என்ற கருவியை உருவாக்கியுள்ளது. நீர் மாசுபாடு வாட்டர் பொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஏரோட்ராக் அப்படிங்கிற ஒரு இதை யாருன்னா ஐஐடி மும்பை அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. ககன்யான் திட்டம். ஆஸ்திரேலியாவும் இஸ்ரோவும் இணைந்து ககன்யான் திட்டத்திற்கு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. ககன்யான் திட்டம்னா என்னன்னு தெரியல. நம்ம இந்தியாவோட கனவு திட்டம் இது. ஓகேவா? பல வருஷமா இதுக்காக நம்ம வந்து பிளான் போட்டுட்ருக்கோம். அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம். நார்மலான மனிதர்களை செலக்ட் பண்ணி அவங்கள விண்வெளிக்கு அனுப்பி அவங்கள கொஞ்ச நாள் தங்க வச்சு திரும்ப பத்திரமா கூட்டு வர்ற திட்டம். இதை வந்து பல வருஷமா செஞ்சுட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இப்போ நம்ம பண்ணிடலாம், இந்த வருஷம் நடந்துரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தள்ளி போயிட்டே இருக்கு கொஞ்சம். இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் இஸ்ரோவும் சேர்ந்து பண்ணுற ஒரு திட்டம் தான் இது. இந்த திட்டத்தில் வந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் பூமியில விட்டு பூமியோட தாழ்வட்ட பாதைக்கு போய் வீரர்களை பூரா அங்கேயே நிறுத்தி 3 நாள் அவங்கள அங்கே தங்க வச்சு திரும்ப பத்திரமா கூட்டிட்டு வர்றதான் இந்த திட்டம். இதுக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் இதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு வாலண்டியர்ஸ். அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 4 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரும் இருக்கார். இது ரொம்ப முக்கியம். அஜித் கிருஷ்ணன். அஜித் நமக்கு நடிகர் இருக்கிறதுனால ஈஸியாக வச்சுக்குவீங்க. அஜித்துக்கு வந்து சும்மாவே காரு பைக்கு ரேஸ்னாலே பிடிக்கும்ல. இப்போ விண்வெளிக்கு போகிறதுக்கும் ஆசைப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அஜித் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் கேரளா. அங்கத் பிரதாப் உத்தரப்பிரதேசம். சுபான்சு சுக்லா இவரும் உத்தரப்பிரதேசம். யூபியை சேர்ந்தவங்க 2 பேர். ஒரு கேரளா ஒரு தமிழ்நாடு.
அமெரிக்காவில் பயிற்சி பெற்று ஆக்சியாம் 4 என்னும் திட்டத்தின் கீழ் செல்ல உள்ளனர். இவங்களுக்கு ஏன்னா அங்க போய் எப்படி சர்வே பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து ட்ரெய்னிங் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அந்த ட்ரெய்னிங் வந்து எங்க நடக்குதுன்னா, அமெரிக்காவுல வந்து ட்ரெய்னிங் குடுத்துட்டுருக்காங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும். அந்த ட்ரெய்னிங் இது பேரு ஆக்சியாம் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்பரேஷன் சாகர் மந்தன். தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவானது, அதாவது என்சிபின்னு சொல்லுவாங்க. தேசிய போதைப்பொருள் தடுப்புக்கு பேரு. ஆப்பரேஷன் சாகர் மந்தன் என்பதை தொடங்கியுள்ளது. புதுசா ஒரு ஆப்பரேஷன் சாகர் மந்தன் அப்படின்னா என்ன அப்படின்னா, போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியான ஹாஜி சலீம் பிடிக்க இந்த ஆப்பரேஷன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்லே ரொம்ப மோசமா ஒருத்தர் இப்ப ஹாஜி சலீம்னு ஒருத்தர் பேர் அடிக்கடி நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர பிடிக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு ஆப்பரேஷன் பேரு தான் இந்த இது, சாகர் மந்தன். இந்த என்சிபினா என்னன்னா, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ப்யூரோ 1986ல உருவாக்கியிருக்காங்க. இந்த இயரை பார்த்தோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 1986 பார்த்த உடனே 1986 நம்ம பாலிட்டியில படிச்சிருப்போம். சட்ட மேலவை நீக்கம். தமிழ்நாட்டுல சட்ட மேலவை நீக்கம் பண்ண வருஷம் எது அப்படின்னா 86. 85 கட்சித்தாவல் தடை சட்டம். இங்க எங்க எல்லாம் நீங்க நம்பர்ஸ் பார்க்குறீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவ சொல்லி பார்த்துக்கணும். உங்களுக்கு இல்ல தெரியலையா? நீங்க அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த இயர்ல ஏதோ படிச்சோமே, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல நீங்க உங்களோட நோட்ஸ் எடுத்து திரும்ப செக் பண்ணலாம். இல்ல கூகுள்ல கூட பார்க்கலாம். அந்தந்த இடத்துல ரீகால் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் மறக்காது. ஆர்மீனியா அடுத்தது சர்வதேச சோலார் கூட்டணியில் ஐஎஸ்ஏ 104வது உறுப்பு நாடாக ஆர்மேனியா இணைந்துள்ளது. இந்த சோலார் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பே இருக்கு. அதுல இதுவரைக்கும் 103 நாடுகள் இருந்துச்சு. இப்ப 104வது நாடா ஆர்மேனியான்ற நாடு இணைஞ்சிருக்கு. இந்த ஐஎஸ்ஏ என்ன, இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ். ஓகேவா? இது 2015ல உருவாக்குனது. அடுத்தது தேசிய அவசர நிலை. காட்டுத்தீ காரணமாக ஈக்வெடார் 60 நாட்கள் தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளது. ஈக்வெடார்ன்ற நாட்டில் வந்து இந்த காட்டுத்தீ காரணமாக வந்து, அதாவது நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுமாதிரி 60 நாட்கள் வந்து நேஷனல் எமர்ஜென்சியாக அறிவிச்சிருக்காங்க. பெஞ்சமின் நெதன்யாகு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்ய உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமரை யாரு, பெஞ்சமின் நெதன்யாகுன்றவரை கைது செய்ய அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க. இலக்கு நிர்ணயம். ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையத்தினை தமிழகத்தின் சுகாதார பிரிவு உருவாக்கியுள்ளது. ஓகேவா? இது ஒரு தமிழ்நாடு நியூஸ் தான்ப்பா. இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, மிஸ் ஆயிருக்கு. காலநிலை மாற்றத்தின் விளைவாக மக்கள், விலங்குகள், சுற்றுச்சூழல், சுகாதாரம் ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்த சிக்கல்களை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்டது. அதாவது காலநிலைக்குன்னு சொல்லி ஒரு தனி பிரிவை வந்து உருவாக்கியிருக்கோம் நம்ம. அடுத்து தனி இணையதளம். பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்களுக்கு தனி இணையதளம் உருவாக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிராக வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குது இல்லையா, இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு இணையதளம் இருக்கணும். அது வந்து ப்ரைவேசியாக இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்து அதில் கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படாமல் தைரியமாக வந்து கொடுக்குற மாதிரியும், அந்த மாதிரி கொடுக்குறவங்க பாதிக்கப்பட்டவங்களோட விவரங்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியும் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு இதை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம ஹைகோர்ட். ஓகேவா? இது எந்த சட்டத்தின் கீழேன்னா, பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2013 வந்துச்சு. அந்த சட்டத்தின் கீழே தான். இப்போ கூட அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த கேஸ் ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. அப்போம்போது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் இந்த கொஷின்ஸ். ஓகே, அடுத்தது மதசார்பின்மை. மதச்சார்பின்மை இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம். எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்று வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குன்னு சொல்லி ஒரு பொம்மை வழக்கு நம்ம பாட புக்லேயே இருக்கும். நீங்கள் நான் பாலிட்டி நடத்தும் போது சொல்லியிருப்பேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அந்த மதச்சார்பின்மையை சம்மந்தப்பட்டது தான் அந்த பொம்மை வழக்கேவும். ஓகேவா? அந்த வழக்கில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு வழக்கு வாசிக்கும் போது இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு. அடுத்து வரி ரத்து. ஆந்திர பிரதேசத்தில் குப்பை வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது.
குப்பைக்கு நம்ம பணம் கட்டுறோம் இல்லையா? அந்த நம்மட்ட வந்து குப்பையெல்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போறாங்கல்ல, அதுக்கும் நம்ம வீட்டு வரியோட சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வரி கட்டிக்கிட்டு தான் இருப்போம். அந்த குப்பை வரிய வந்து ஆந்திராவுல கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாப்கான் 2024 கோவையில் நடைபெற்ற சுவாச நோய்கள் தொடர்பான நுரையீரல் தேசிய மாநாடான நாப்கான் 2024. அப்ப இந்த நாப்கான் 2024 அப்படிங்கிறது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, சுவாச நோய்கள் தொடர்பான இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட சுவாச நோய் தொடர்பான இந்த வீசிங்கு, எலப்பு, சைனஸு, மூச்சு திணறல் இப்படிலாம் இருக்கு இல்லையா? லங்ஸ் பிரச்சனை வர்றது. இது சம்மந்தப்பட்ட ஒரு மாநாடு பேர் தான் இது. இது எங்க நடந்திருக்குன்னா, கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. வெப்பநிலை இறப்புகள் கடந்த மே 2024 வரை இந்தியாவில் நிலவிய அதிக வெப்பத்தின் காரணமாக 733 இறப்புகள் நிகழ்ந்துள்ளன. வெயில் வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப ஜாஸ்தி தான். அதுல மட்டும் கிட்டத்தட்ட வெப்பத்தினால மட்டும் 733 பேர் இறந்திருக்காங்க. அப்ப ஒரு அ குரூப் ஆஃப் பீப்பிள் ஒரு நெறைய பேர் வந்து ஒரு விஷயத்தினால இறக்குறாங்கன்னா, அத வந்து ஒரு பேரிடரா அறிவிப்பாங்க. பெருங்கொள்ளை நோயின்னு சொல்லுவோம், நோயா இருந்தா. ஓகேவா? அதே இது இயற்கையினால அவங்க அது நிலநடுக்கமோ, இல்ல ஏதோ இப்ப கூட வயநாடுல நடந்த நிலநடுக்கத்த வந்து ஒரு பெரிய பேரிடரா அறிவிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கேரளா. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல வெப்பத்தினால மட்டும் இத்தன பேர் இறந்ததுனால, தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, வெப்ப அலைய கூட ஒரு பேரிடரா அறிவிச்சிருக்காங்க. மாநில பேரிடரா அறிவிச்சிருக்காங்க. உலக குழந்தைகள் 2024 அறிக்கை. யூனிசெஃப்பின் உலக குழந்தைகள் 2024 அறிக்கையின் தரவரிசையில் இந்தியா 26வது இடம் பிடித்துள்ளது. ஓகேவா? அந்த யூனிசெஃப் இதில் நம்ம 26வது பிளேஸில் இருக்கோம். புதிய முதல்வர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக ஹேமந்த் சோரன் பதவியேற்க உள்ளார். ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவர். இலக்கு நிர்ணயம் பிரேசிலில் நடைபெற்ற G20 மாநாட்டில் பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டணி தொடங்கப்பட்டது. பிரேசில்ல நடந்துச்சு இல்லையா? அந்த இதில் வந்து அப்பயே லாஸ்ட் இயரேவும் இந்த பசி மற்றும் வறுமைக்கு எதிரான கூட்டணி தொடங்கியிருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த பசி மற்றும் வறுமையை ஒழிக்க இதில் வந்து அவங்க கூட்டணியில் முடிவெடுத்திருக்காங்க. ஆல் ஓவர் உலகம் முழுக்க அந்த G20 நாடுகளில் இருக்கிற நாடுகளில் பசி வறுமையை வந்து 2030க்குள்ளே முழுசாக ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் மாதிரி. அடுத்தது பிரதமர் முதலிடம். வெளிநாட்டு நாடாளுமன்றத்தில் அதிக முறை உரையாற்றிய இந்திய பிரதமர்கள் வரிசையில் பிரதமர் மோடி முதலிடம் பிடித்துள்ளார். வேற நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போனது இல்லை. அங்கே போய் அங்கே இருக்கிற நாடாளுமன்றத்தில் இவங்க ஸ்பீச் கொடுப்பாங்க இல்லையா? அதில் அதிக முறை பேசினவர்னு சொல்லி மோடி செலக்ட் ஆயிருக்காரு. பிரதமர் பெற்றுள்ள உயரிய விருது. இது வரைக்கும் பிரதமர் என்னென்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா, கயானாவின் உயரிய விருது த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது. அடுத்து டொமினிகாவின் உயரிய விருது அவார்டு ஹானர் விருது. இதெல்லாமே ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். இந்திய அமெரிக்கா சிறுபான்மையினர் சங்கம் அதோட அமைதி விருது. மார்ட்டின் லூதர் கிங்கோட அமைதி விருது வாங்கியிருக்காரு. ஓகேவா? இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பிரதமருக்கு கொடுத்த விருதுகள் வேற வேற நாடுகள். அடுத்து நிலையான வர்த்தக குறியீடு 2024 முதலிடம் வந்து நியூசிலாந்தும், 2வது இடம் அமெரிக்கா, 3வது இடம் ஆஸ்திரேலியாவும் பிடிச்சிருக்கு. இந்தியா இதில் 23வது இடத்துல இருக்கு. நிலையான வர்த்தக குறியீடு. எக்ஸ் வலைதளம். இந்தியாவின் செய்திக்கான பயன்பாட்டில் எக்ஸ் வலைதளம் முதலிடம் பிடித்துள்ளதாக எலன் மஸ்க் தெரிவித்துள்ளார். செய்திக்கான பயன்பாட்டில் இந்த எக்ஸ் வலைதளம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு எலன் மஸ்க் சொல்லியிருக்காரு. பமீலா பாண்டி அமெரிக்காவின் புதிய அட்டர்னி ஜெனரலாக பமீலா பாண்டி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நம்மதுலேயும் இருக்காங்க இல்லையா? அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல்லாம். அது மாதிரி அமெரிக்காவில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. G20 அமைப்பு தலைவர். G20 அமைப்பின் அடுத்த தலைவராக தென்னாப்பிரிக்கா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அடுத்த இது தலைவர் கிடையாது. G20 அடுத்த நடக்க போகிற இடம். ஓகேவா? எங்கே நடக்க போகுதுன்னா தென்னாப்பிரிக்கா. 2023 இந்தியா இருந்துச்சு, 24 பிரேசில். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அடுத்த வருஷம் 2026 அமெரிக்காவில் நடத்த போகிறாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது விலை உயர்ந்த பாஸ்போர்ட். உலகின் மிக விலை உயர்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் மெக்சிகோ முதன்மையாக திகழ்கிறது. அதாவது பாஸ்போர்ட் இதில் வந்து வருஷம் வருஷம் அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு நாட்டிலையும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்படி விலை உயர்ந்த பாஸ்போர்ட் இருக்கிறதுலே காஸ்ட்லி அப்படின்னா மெக்சிகோ பாஸ்போர்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரொம்ப பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் வந்து சிங்கப்பூர் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து விலை உயர்ந்த பாஸ்போர்ட் வந்து மெக்சிகோ. ரிஷப் பண்ட் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற்ற ஐபிஎல் ஏலத்தில் ரிஷப் பண்டை லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி ரூபாய் 27 கோடிக்கு தொகைக்கு ஏலம் எடுத்துள்ளது. 27 கோடிக்கு ஒருத்தரை வந்து இந்த கிரிக்கெட் எல்லாம் ஏலம் எடுப்பாங்க இல்லையா டீமு, அதில் அவர் எடுத்திருக்காங்க. முதன்முறையாக ஒரு வீரர் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். அப்போ அது இருக்கிறதுலே ஹையஸ்டாக ஐபிஎல்ல ஏலம் எடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு இந்த கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது. இப்போ நடைபெறுகிறதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம். பசுமை துறைமுகம் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் பசுமை துறைமுகத்தை கடலூர் மாவட்டத்தில் உருவாக்குகிறது. கடல்சார் வாரியம் பசுமை துறைமுகம் அப்படிங்கிற ஒன்றை கடலூரில் உருவாக்குறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். வினோத்குமார் இந்தியன் வங்கியின் புதிய தலைவராக புதிய நிர்வாக இயக்குநராகவும் தலைமை செயல் அதிகாரியாகவும், அதாவது சிஎம்டின்னு சொல்லலாம், சிஇஓன்னு சொல்லலாம், வினோத்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. இந்தியன் பேங்க். ஓகேவா. நிதி ஆணையம் மத்திய அரசின் வரி வருவாய் பகிர்வில் மாற்றம் தேவை என மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. மத்திய அரசு தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரியை வந்து பிரித்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு தேவையான நிதியெல்லாம் கொடுக்கறது மத்திய அரசு தான். அவங்க அந்த கொடுத்துட்ருக்க அந்த ஒவ்வொருத்துக்கும் இவ்வளோ ஷேருன்னு பிரிக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் கொண்டு வரணும். நிறையா எங்களுக்கு வந்து இது பத்தலை, நிறைய ஒரு சார்பாக இருக்குது, ஒரு சில மாநிலத்துக்கு நிறையாவும் ஒரு சில மாநிலத்துக்கு கம்மியாகவும் கொடுக்குற மாதிரி இருக்குன்றத ஒவ்வொரு மாநில அரசும் இப்போ கம்ப்ளைண்ட்டாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டுறவு கூட்டணி மாநாடு புதுடில்லியில் சர்வதேச கூட்டுறவு கூட்டணி குறித்த உலகளாவிய மாநாடு நடைபெற உள்ளது. இந்திய தூதர் மாலத்தீவுக்கான இந்திய தூதராக பாலசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே மாதிரி பிரேசிலுக்கான இந்திய தூதராக தினேஷ் பாட்டியா நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகேவா, இதெல்லாம் தூதர்கள். அடுத்து COP16 பாலைவனமாக்கல் தொடர்பான COP16 ரியாத் நகரில் நடைபெற உள்ளது. இதில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். குல்வீர் சிங் ஜப்பானில் நடைபெற்ற ஹாச்சோச்சி லாங் டிஸ்டன்ஸ் மீட்டில் குல்வந்தர் சிங் 10,000 மீட்டர் தூரத்தினை ஓடி தேசிய சாதனை படைத்துள்ளார். கவர்னர் தங்கக்கோப்பையை நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அப்படிங்கிற ஒரு அணி ஜெயிச்சிருக்கு. சிறந்த கூட்டுறவு விருது சிறந்த கூட்டுறவு வங்கி சேவைக்கான விருதானது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு பேங்க் இருக்கு இல்லையா, அந்த வங்கி சேவையில் பெஸ்ட்டாக செயல்படுறதா தமிழ்நாட்டுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. சிறகுகள் திட்டம் 3ஆம் பாலினத்தவரான திருநங்கையர்களுக்கு கடன் உதவி வழங்க சிறகுகள் திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு கடன் வழங்குறதுக்கு பேர் தான் சிறகுகள் திட்டம். இவங்க வந்து எப்படி கேட்டுருவாங்கன்னா, சிறகுகள் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கா, இல்லை 3ஆம் பாலினத்தருக்கா, வயசானவங்களுக்கா, இந்த மாதிரி கேட்பாங்க. அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நூல் வெளியீடு திருவாவடுதுறை TN ராஜரத்னத்தின் வாழ்க்கை சரிதம் என்னும் தலைப்பிலான நூலானது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினால் வெளியிடப்பட்டுள்ளது. TN ராஜரத்னத்தோட வாழ்க்கை வரலாறு, திருவாவடுதுறையை சேர்ந்த இவர், அவரோட வாழ்க்கை சரிதத்தை வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம் வெளியிட்டிருக்காரு. நினைவு தினம் இந்திய நாட்டின் சமூக நீதி காவலரும் முன்னாள் பிரதமருமான VP சிங் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இன்றுனா அது டேட் இதில் மிஸ் ஆகிருக்கு, நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி போட்டுறேன். இந்தியாவின் 7வது பிரதமர் தான் இந்த VP சிங். அது எந்த டேட்டுன்றது நீங்கள் பார்க்க வேண்டாம். நவம்பரில் VP சிங்கோட ஒரு நினைவு தினம் வந்துச்சுன்றதை வச்சுக்கோங்க. நீங்கள் கூகுளில் அதை மட்டும் சர்ச் பண்ணி அது எந்த டேன்னு பார்த்துக்கோங்க. டேட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்களே. இந்தியாவின் 7வது பிரதமராக இருந்தவர் தான், பதவி வைத்தவர் தான் இவர். இது பதவி வைத்தவர் தான். காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் உருவாக காரணமாக இருந்த, காவிரிக்குன்னு தனியாக ஒரு நதிநீர் நீர்ப்பாயம் போட்டாங்கள்ல, தீர்ப்பாயம், பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு, அதை உருவாக்க காரணமாக இருந்தவர் VP சிங். மொரார்ஜி தேசாயால் உருவாக்கப்பட்ட PP மண்டல் கமிஷனோட பரிந்துரையான பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டை அறிவித்தவர் இவர் தான். மண்டல் கமிஷன் அப்படின்னு நம்ம அடிக்கடி படிப்போம், மண்டல் குழுன்னு சொல்லி. அவங்க வந்து
பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடுன்றத அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அத அறிமுகப்படுத்தி, அத வந்து சைன் பண்ணி அத வெளியிட்டவரு இவரோட பீரியட்ல தான். ஆங்கிலோ இந்தியன் எஸ்சி, எஸ்டி நாடாளுமன்றம் சட்டமன்ற இடஒதுக்கீட்டினை 62வது சட்டத்திருத்தம் மூலம் 10 ஆண்டுகள் மேலும் நீடித்தவர். இந்த கரெக்ஷன்லாம் இவர் பீரியட்ல பண்ணியிருக்காரு. ஓகே. அரசியலமைப்பு தின விழா. நேற்று, அதாவது அக்டோபர் 26 75வது அரசியலமைப்பு தின விழா அரசியலமைப்பு நம் சுயமரியாதை அப்படிங்கிற கருப்பொருளோட கொண்டாடப்பட்டது. அரசியலமைப்பு தின விழா எப்பன்னா அக்டோபர் 26. ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம். அக்டோபர் 26ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு. அதனால அது அரசியலமைப்பு தின விழான்னு கொண்டாடுறோம். 75வது வருஷத்தை வந்து இப்போ நம்ம கொண்டாடி இருக்கோம். இதோட கருப்பொருள் தான் மெயினாக கேட்பாங்க. அவர் கான்ஸ்டிடியூஷன், அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம் அரசியலமைப்பு நம் சுயமரியாதைன்றது தான் இதோட ஹெட்டிங். 2014 வரை சட்ட தினமாக கொண்டாடப்பட்டு வந்தது. 2014 வரைக்கும் இதை சட்ட தினம்னு கொண்டாடினோம். இப்போ இதை அரசியலமைப்பு தினம்னு கொண்டாடுறோம். 2015லேருந்து அரசியலமைப்பு தின விழாவாக கொண்டாடப்படுது. இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் பாலிட்டி மாதிரி கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. மொழிபெயர்ப்பு. அண்மையில் இந்திய அரசியலமைப்பு சமஸ்கிருதம், மைத்திலி என்ற 2 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி அரசியலமைப்பை வந்து நம்ம எல்லா லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணிப்போம். நம்ம தமிழில் படிக்கிறோம், அரசியலமைப்பு புத்தகம் இருக்குது. இது மாதிரி நம்ம இந்திய மொழிகள் மட்டும் பல மொழிகளில் வந்து அரசியலமைப்பை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். லேட்டஸ்ட்டாக சான்ஸ்கிரிட்லேயும் சமஸ்கிருதத்துலேயும் மைத்திலி அந்த எல்லாமே புதுசாக அஃபிஷியல் லாங்குவேஜை ஆட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த லாங்குவேஜ்லாம் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிறந்த குறும்பட விருது. IFFI 2024 சிறந்த குறும்பட விருதினை குல்லு என்ற திரைப்படம் வென்றுள்ளது. குல்லு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இந்திய சர்வதேச திரைப்பட விழாவானது IFFI கோவாவில் நடைபெறுகிறது. இது ரொம்ப முக்கியமா. இந்த சர்வதேச திரைப்பட விழா எங்கே நடக்குதுன்னு லாஸ்ட் இயர் கூட கேட்டாங்க. கோவாவில் நடக்குது. அதில் குறும்படத்துக்கான விருது குல்லுன்றது வாங்கியிருக்கு ஒரு படம். ஒரு தேசம் ஒரே சந்தா திட்டம். ஆராய்ச்சி, அறிவு சார்ந்த அறிவு திரைகள் மற்றும் செய்தித்தாளுக்கு நாடு தழுவிய அணுகலை வழங்க ஒரு தேசம் ஒரே சந்தா திட்டம் என்ற போர்ட்டலை உருவாக்கியுள்ளது. இந்த ரிசர்ச் பர்பஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த PhD பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து தான் ஒரு தேசம் ஒரு சந்தா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது யாருன்னா கல்வித்துறை தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது சாரக்ஸ் 24 பயிற்சி. இந்திய கடற்படையானது சாரக்ஸ் 24 பயிற்சியை கொச்சியில் நடத்தி உள்ளது. ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இந்திய கடற்படை தலைவர் பரமேஷ் தான் வந்து இதுக்கு தலைவர். கடற்படை தினம் எப்போ நம்ம கொண்டாடுறோம்னா February 1. இராணுவ தினம் வந்து லாஸ்ட் இயர் குரூப் 2ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மேபி இந்த தடவை இந்த கடற்படை தினத்தை கூட கேட்கலாம். அடுத்தது அடல் புதுமை இயக்கம். அடல் புதுமை இயக்கமானது 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்காக போடப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த அடல் புதுமை திட்டம். இது ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது. இந்த திட்டம் வந்து இந்த திட்டத்தை வந்து ஆல்ரெடி போன பீரியட்லேயே போட்டாங்க, சரியா? ஆனால் இந்த திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோடு நிறுத்திக்கிறாம கிட்டத்தட்ட 2018 இது போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த திட்டம். இதை வந்து 2028 வரைக்கும் இப்போ நீடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அடல் புதுமை இயக்கத்தால் உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியா 39வது இடம் பிடித்துள்ளது. நம்ம இந்த புதுசாக கண்டுபிடிக்கிறது, அறிவியல் இந்த திட்டங்கள்லாம் உருவாக்குறதுக்காக இதை போட்டதுனால நிறைய கண்டுபிடிப்புகள் நம்ம கண்டுபிடிச்சி இப்போ உலக அளவில் வந்து 39வது இடத்துக்கு வந்துட்டோம். அடல் புதுமை இயக்கமானது 2016 ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கப்பா. 2016 நிதி ஆயோக் அமைப்பால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அடல் புதுமை திட்டம். கோயி பஹானா நஹி, அதாவது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தவிர்க்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைப்பானது அப் கோய் பஹானா நஹி என்னும் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளது. அதாவது ஹிந்தியில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு வந்து இந்த திட்டம் இருக்குது, பிரச்சாரம். கோயி பஹானா நஹி அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதாவது ஆப் கோயி பஹானா நஹி அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் மீனிங். உங்களுக்கு
மன்னிப்பு கிடையாது. அதாவது இந்த மாதிரி பெண் வன்கொடுமைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு மன்னிப்பே கூடாது அப்படின்ற மீனிங்ல தான் இந்த பிரச்சாரத்தை வந்து அவங்க பண்றாங்க. பெயர் சூட்டல். வங்கக்கடலில் உருவான சூறாவளிக்கு ஃபெங்கல் அப்படிங்கிற பேரை சவுதி அரேபியா சூட்டுச்சுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து மறுவாழ்வு மையம். மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் விழுதுகள் மறுவாழ்வு மையமானது சென்னையில் திறக்கப்பட்டது. விழுதுகள் அப்படிங்கிறது என்னன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மையம். அதோட முதல் இது வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஐ மையம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதனை மையமாக கொண்ட ஏஐ மையத்தினை மெட்ராஸ் ஐஐடி உருவாக்கி உள்ளது. ஓகேவா? மனுஷன் மாதிரியே இயங்குற மாதிரி ஒரு ஏஐ, மனிதன் மாதிரி அது செயல்படும். அடுத்தது எரிபொருள் நிலையம். இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் மையமானது லடாக்கின் லே பகுதியில் திறக்கப்பட்டுள்ளது. லாஸ்ட் வீடியோவில் இது பார்த்தோம். கண்டுபிடிப்பு குறியீடு. உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியா 39வது இடம் பிடித்துள்ளது. ஜெய் தீர்க் ராகவேந்திரா ஜோஷி பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏரோஸ்பேஸுக்கு தலைவராக ஜெய் தீர்த் ராகவேந்திர ஜோஷி அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. சுக்ரயான் திட்டம், அதாவது ககன்யான் திட்டம் வேற, மங்கள்யான் வேற, ஆதித்யா திட்டம் வேற. அந்த பேருலேயே அது வந்து எந்த இடத்துக்கு, இப்போ மங்கள்யான்னா செவ்வாய் கிரகத்துக்கு, ஓகேவா? சந்திரயான் அப்படின்னா நிலாவுக்கு, ஆதித்யா 1 அப்படின்னா அது வந்து சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறது. அந்த பேரை வச்சு நீங்கள் இது எதுக்கானதுன்ற திட்டம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து சுக்ரயான் திட்டம்னா என்னன்னா வெள்ளிக்கோளுக்கானது. ஓகேவா? வெள்ளி அப்படிங்கிற ஒரு கோள் இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் நம்ம வீனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கோளோட மேற்பரப்பு வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோ சுக்ரயான் அப்படிங்கிற திட்டத்தை மேற்கொள்ள உள்ளது, பண்ண போகிறோம். ஓகேவா? சுக்ரயான் இத்திட்டமானது 2028 செயல்படுத்த உள்ளது. இந்தியாவிற்கு சொந்தமான பாரதிய அந்தரிக்ஷ் விண்வெளி நிலையத்தை 2035க்குள் நிலையத்தை உருவாக்க விரும்புகிறது. 2035க்குள்ள பாரதிய அந்தரிக்ஷ் அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவோட விண்வெளி நிலையம். இந்த நிலையத்தை, அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம். இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இது ஸ்பேஸில் வந்து ரன் பண்ணுறது. அந்த இதை 2035க்குள்ளே முடிக்க போகிறோம். அந்த இதோட ஒரு பார்ட்டாக தான் அந்த சுக்ரயானும் பண்ண போகிறோம். இந்தியா 2040க்குள் சந்திராயன் 4 திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப உள்ளது. பாருங்க, விண்வெளிக்கு இப்போ ககன்யான் திட்டமும் அதே மாதிரி தான். இன்னும் 2040க்குள்ள நிறைய மனிதர்களை, இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி, அதுக்கப்புறம் விண்வெளிக்கு அனுப்ப பிளான் வச்சுருக்கோம். அடுத்தது குழந்தை திருமணம். நாட்டிலே அதிக குழந்தை திருமணம் நடைபெறும் மாநிலம் மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தில் குழந்தை திருமணத்தை குறைத்த மாநிலம் அசாம். கம்மி இருக்கிறது வந்து அசாம், அதிகமாக இருக்கிறது மேற்கு வங்கம். திருமண வயது. இமாச்சல பிரதேச மாநிலமானது பெண்களின் திருமண வயதினை 18லிருந்து 21 உயர்த்தி சட்டம் கொண்டு வந்துள்ளது. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிச்சு 18ன்னு இருக்கிறத 21 ஆக்க போகிறோம் அப்படின்னு. இன்னும் லீகலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலை, பட் மாநிலங்கள் வந்து இப்போ அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இமாச்சல பிரதேசத்தில் அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு சார்பில் திருமண வயதினை உயர்த்த ஜெயா ஜெட்லி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த பெண்களோட திருமண வயதை உயர்த்துறதுக்கு போடப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்பாங்க. ஜெயா ஜெட்லி, இதையா வச்சுக்கோங்க. லேடி சம்மந்தப்பட்டதுனால லேடி தான் தலைமையாக போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. ஜெயா இப்போ 21 அப்படிங்கிறதுனால இதனால நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லான்னா பெண்கள் வந்து காலேஜை கம்பல்சரி படிக்க வச்சு, ஏன்னா 21 வயசு வரைக்கும் வீட்டில் சும்மா வைக்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டிகிரியாவது படிக்க வச்சுருவாங்க எல்லாமே. அப்போ ஒரு டிகிரி படிக்கும்போது என்னென்னா ஓரளவு எல்லாமே மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. அப்போ சின்ன வயசுலேயே விவரம் தெரியாமல் இந்த ஸ்கூல்லையே வந்து வீட்டுக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி அன்வான்டான மேரேஜஸ் வந்து இனி நடக்காது. ஏன் அப்படின்னா 21 வயசு வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பண்ணினாலும் அவங்க வந்து அது செல்லாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக 21 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஈவன் ஸ்கூல் காலேஜில் யாராவது இந்த மாதிரி பழகிட்டு இருந்தால் கூட அவங்க 21 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ 21 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடுது. அப்போது அந்த 21 வயசு முடியும் போது இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்றது அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த திருமணமும் தவறாக வந்து முடியாது.
ஓகேவா? இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. காலநிலை நிதி. COP29 மாநாட்டில் காலநிலை நிதிக்காக இந்தியா $1.3 டிரில்லியன் வளர்ந்த நாடுகளிடம் நிதியாக கோரியுள்ளது. கேட்டிருக்கோம் நம்ம. COP26 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு வருஷம் நடக்கும். இதை பற்றின கொஷினும் வந்துட்டே இருக்கும். அதில் நம்ம வந்து இந்த இதுக்காக நிதியாக எவ்வளோ கேட்டிருக்கோம்னா 1.3 ட்ரில்லியன். வளர்ந்த நாடுகள் காலநிலை நிதிக்காக $300 பில்லியன் அறிவித்துள்ளது. ஆல்ரெடி நல்ல டெவலப் ஆன நாடுகள்லாம் கொஞ்சம் நம்மள மாதிரி வளர்ந்து வர்ற நாடுகளுக்கு நிதி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதில் நம்ம இவ்வளோ கேட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா காலநிலைன்றது உலகம் முழுக்க ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணால் தான் இன்னொருத்தர் வந்து அது பண்ண முடியும். ஏன்னா இயற்கையை வந்து இப்போ நாட்டோட நாடாக நம்ம எல்லைகளை பிரிக்கலாம். காற்றை பிரிக்க முடியுமா? வானத்தை பிரிக்க முடியுமா? அப்போ ஒரு நாட்டோட காலநிலை பாதிச்சிச்சுன்னா அது எல்லா நாடையும் பாதிக்கும். அப்போ மற்ற நாட்டில் என்ன சொல்லுவாங்க? சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டை சுத்தம் பண்ணால் போதுமா? பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்டையும் சொல்லுவோம், நீங்களும் சுற்றி இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க, க்ளீன் பண்ணுங்க, சுத்தமாக இருங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு மெயின்டைன் பண்ண காசு இல்லை, எங்களால் பண்ண முடியலன்னா ஏதோ நம்ம ஒரு ஹெல்ப் கொடுத்து கூட அட்லீஸ்ட் நம்ம வீடு நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து கூட இருந்தாங்க, இல்லை நம்மளே ஒரு ஆளை போட்டு கூட கொஞ்சம் காசை கொடுத்து கூட அதை க்ளீன் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி தான் அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சரியா? பசுமை ஹைட்ரஜன் மையம். இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் மையம் விசாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட உள்ளது. வைசாக் ஆந்திராவில் இருக்குல்ல, அதில். அடுத்தது அசாம். 10வது இந்திய சர்வதேச அறிவியல் விழாவானது அசாமில் உள்ள IIT கவுஹாத்தில் நடைபெற உள்ளது. அக்னி வாரியார் 2024. இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையே 13வது அக்னி வாரியர் இராணுவ பயிற்சியானது மகாராஷ்டிராவில் நடைபெற்றது. அக்னி வாரியார்ன்றது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையான ஒரு இராணுவ பயிற்சி. டாங்ஃபெங் 100 சீனாவின் சூப்பர்சானிக் கப்பல் ஏவுகணையான டாங்ஃபெங் 100ஐ மேம்படுத்தியுள்ளது. பிணைய தயார்நிலை குறியீடு 2024. பிணைய தயார்நிலை குறியீட்டு பட்டியலில் இந்தியா 49வது இடம், அதாவது நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா, 2வது பிளேஸ் சிங்கப்பூர், 3வது பிளேஸ் ஃபின்லாந்து. ஆசிய வளர்ச்சி வங்கி. மசடோ காண்டா என்பவர் ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மசடோ காண்டா. ஆசிய வளர்ச்சி வங்கி ADB, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது உருவானது வந்து 1966. பழமையான ஒரு வங்கி. அதுக்கு இப்போ லேட்டஸ்டாக தலைவராக இவர் ஆக்கியிருக்காங்க. பிளாஸ்டிக் ஒப்பந்தம். உலகளாவிய பிளாஸ்டிக் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தென்கொரியாவின் பூசன் என்ற இடத்தில் நடைபெற்றது. பூசன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். உலக கேட்டஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. இத்தாலியில் 8 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கேட்டஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் திவித் ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர், பெங்களூரை சேர்ந்தவர், சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். 8 வயசுக்கு உட்பட்ட உலக கேட்டஸ் செஸ் சாம்பியன்ல தான் பெங்களூரை சேர்ந்த ஒரு சின்ன பையன். ஆட்சி மொழி சட்ட வாரம். டிசம்பர் 18 முதல் 27 வரை சேலம் மாவட்டத்தில் ஆட்சி மொழி சட்ட வாரம் கொண்டாடப்பட உள்ளது. ஆட்சி மொழி, ஓகேவா, அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது அறிவிக்கிறோம் இல்லையா, அதுக்கான ஒரு மாநாடு. தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்டது எப்பன்னா 1956 டிசம்பர் 27. இதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த 1 வீக் வந்து நம்ம ஆட்சி மொழி வாரமாக சட்ட வாரமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இறப்புகளின் எண்ணிக்கை. கழிவுநீர் தொட்டி மரணங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. பாருங்க, அதாவது இந்த ட்ரைனேஜ் குழிக்குள்ளே விழுந்து இறந்து போயிடுறாங்க இல்லையா, அந்த இதில் இப்படி இறந்து போகிறதுல வந்து இல்லை க்ளீன் பண்ணும்போது இறந்து போடுறாங்க, தெரியாமல் மூடாமல் அதுக்குள்ளே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி இதில் வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இது ஒரு மோசமான விஷயம்தான். மனித கழிவுகளை மனிதர்களை கொண்டு அகற்றும் தடை சட்டம் 2013, 1993ஆம் ஆண்டு தகவலின்படி. அதாவது மனித கழிவுகளை மனிதரே வந்து அள்ளுறதை நம்ம தடை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ 2013 வந்த லேட்டஸ்ட்டாக இன்னொரு சட்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அந்த மாதிரி யாராவது நம்ம செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா பனிஷ்மெண்ட்டும் ஹெவியாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி மனிதர்களை ஈடுபடுத்தக்கூடாது. இப்போ மிஷின் எவ்வளவோ வந்துருச்சு. ஏன்னா மனிதனை வந்து ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த மிருகமும் அதோட கழிவை இன்னொரு மிருகத்தை வச்சு க்ளீன் பண்ணுறது கிடையாது. ஆனால் மனிதன் மட்டும் செய்கிறது வந்து ரொம்ப தவறான செயல்னு சொல்லி
2013ல் இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 93லேயே இதுக்கான இந்த சட்டங்கள் வந்துச்சு. ஏன் அப்படின்னா 93லேயே தமிழ்நாட்டில் 253 மரணங்கள் இதுமாதிரி நடந்திருக்கு. குஜராத்தில் 183, உத்தரப்பிரதேசத்தில் 133. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த திட்டமே கொண்டு வந்தாங்க. ப்ரோபோ 3 திட்டம் PSLV C59 ராக்கெட் மூலம் ப்ரோபோ 3 திட்டம் டிசம்பர் 4ஆம் தேதி செயல்படுத்தப்பட உள்ளது. சூரியனின் வெளிப்புறத்தை ஆய்வு செய்ய 2 செயற்கைக்கோள்கள் இத்திட்டத்தின் மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் இதை பார்த்தோம். ஏகலைவா தளம் அப்படின்னு சொல்லலாம், ஏகலைவா தளம்னு சொல்லலாம். இந்திய இராணுவமானது ஏகலைவ்யா டிஜிட்டல் பயிற்சி தளத்தினை அறிமுகம் செய்துள்ளது. இது எப்படின்னா ஆன்லைனில் டிஜிட்டலாக வந்து நம்ம வேறு நாட்டில் இருக்க விஷயங்கள், வேறவங்களோட ட்ரைனிங், தூரத்தில் இருக்க ட்ரைனிங்கை கூட ஆன்லைனில் கற்றுக்கிறது தான் இந்த ஏகலைவா. இது யாருக்குன்னா இராணுவத்தில் பணிபுரிவோருக்கான ஒரு பயிற்சி தளம், ஒரு ட்ரைனிங் மாதிரி அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தூரத்துல இருந்து இங்கேருந்து பார்த்தே கற்றுக்கிறதுக்கு பேர் தான் அந்த ஏகலைவன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி படிச்சிருப்போம் நம்ம புராணத்தில். அவர் பேரில் அதை வந்து பண்ணியிருக்காங்க. சன்ஷியா திட்டம் இந்திய ரயில்வேயில் பணிபுரிவோருக்கு சன்ஷியா திட்டம் தளத்தினை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது, ரயில்வேல வேலை பார்க்குறவங்களுக்கு. அடுத்தது தேசிய விதைகள் மாநாடு. 13வது விதைகள் மாநாடானது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடைபெற்ற உள்ளது. வருஷம் விதை மாநாடு நடக்கும். அங்கே நிறைய வகை விதைகளை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. புது புது விதைகளை வந்து எப்படி பயன்படுத்துறது, எப்படி அதை விளைய வைக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாநாடு வந்து வாரணாசியில் நடைபெறுது. வாரணாசி இதெல்லாம் வந்து காசி சொல்லுவோம்ல, அதுதான். அகில இந்திய டிஜிபிக்கள் மாநாடு புவனேஸ்வர், அதாவது ஒடிசாவில் அகில இந்திய டிஜிபிக்கள் மாநாடு நடைபெற உள்ளது. அடுத்தது வந்து ஐஎஃப்எஃப்ஐ அப்படிங்கிற விழாவில் டாக்ஸிக் படம் சிறந்த படத்திற்காக தங்கமயில் விருதினை பெற்றுள்ளது. சிறந்த வெப் சீரிஸ் விருதான லாம்பன் வெப் சீரிஸுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாருங்க, எது பேரு, எந்த கேட்டகரிக்கான விருதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சிறந்த நடிகர் விருது கிளெமன் ஃபேவ் அப்படிங்கிறவருக்கும், சிறந்த நடிகை விருது வெஸ்டா மட்டுலயுதா அப்படிங்கிறவங்களுக்கும், லேவா ரூபேகைட் அப்படிங்கிறவங்களுக்கும், சிறந்த இயக்குனர் வந்து போக்டன் முரேசானோ அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நடிகை விருது 2 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, சிறந்த நடிகை. அடுத்தது ஓரேஸ்னிக் ஏவுகணை. சமீபத்தில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையேயான போரில் உக்ரைன் நாடானது ஓரேஸ்னிக் அப்படிங்கிற ஏவுகணையை பயன்படுத்தியிருக்கு. ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் நிறைய போர் உத்திகளை வந்து அவங்க பயன்படுத்திகிட்டே போகிறாங்க. அதில் ஓரேஸ்னிக் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை பயன்படுத்தியிருக்காங்க. ஜெட் பட்டாச்சாரியா அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்தின் தலைவராக இந்திய வம்சாவளி அறிவியலாளர் ஜெய் பட்டாச்சாரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவோட சுகாதாரத்துறை நிறுவனத்தோட தலைவரா, ஆனால் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. அது இந்தியாவுக்கு ஒரு பெருமை. இதோட நவம்பர் மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு முடியுதுப்பா. இதெல்லாம் ஒரே வீடியோவாக கொடுத்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தான் பிரித்து கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நாங்கள் எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நவம்பர் மந்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் 45 minutes 1 hour வருது, 1 monthக்கே 3 வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கர்ஷாட் பண்ணி அளவான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நாங்கள் கொடுக்க ரெடி தான். நாங்கள் வந்து எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்க மாட்டீங்க. ஒருத்தர் 50 பாயிண்ட் போதும்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தர் 100 150 படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்காக தான் மொத்தமாக கொடுத்துட்றோம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் படிச்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரியே நாங்கள் தொடர்ந்து கொடுக்கவா, இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி எதுவும் தேவைப்படுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கேட்குறது படி உங்களுக்கு வரும். ஓகே, திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.